இதில் நல்லவன் யார் கெட்டவன் யாருன்னு சொல்லவும் முடியும். இதுதான் சொல்கிறது. ஏன் இதை சொல்கிறேன்னா, இதுக்கு முன்னாடி இது நதியிலேருந்து கிடைக்கிறது. நதியிலேருந்து ஒரு உயிராகி அந்த உயிரிலேருந்து எடுக்கக்கூடிய ஒரு அபூர்வமான பொருள். அந்த காளி சிவன் எல்லாத்துக்கும் முடியலாம். அதை மீறி வந்தால் அது என்றைக்குமே ஆபத்து தான். புரியுதுங்களா? இப்பவும் சொல்கிறேன், போனா நீ நேராக வா. இதே சங்கு உன் கையில் கொடுத்து நான் உன் விரலை வச்சு பார்க்குறேன். உன் விரலை வச்சு காட்ட முடியும். இப்படி வைக்கும்போது அதனுடைய ரீதி எப்படி பார்த்தியா? அதனுடைய ரீதி எந்த ரீதி காட்டுது பார்த்தியா? மனுஷன் ஆடுறானா? கிடையாது. இது சத்தியமாக உன்னால் உணர முடியும்னா நீங்கள் வந்தால் சித்தனோட போக்கு நீ உணர முடியும். புரியுதா? புரியுதா? நல்லா பார். இதிலே கூடாது திரும்பும். இதுக்கு தான் பார்த்தியா? இது தான் சத்தியமான ரீதி. இதுக்கு முன்னாடி நான் இல்லை, படைச்ச சிவபெருமான் மட்டும்தான் இதுக்கு ரீதி. புரிஞ்சுக்கோ. சித்தனையும் சிவனையும் பாய்ச்சிக்காது. சித்தன்கிட்ட அடிமையாகும்னா உயிர் குத்து வணங்கி வந்துடு, நல்லா இருப்ப. நீ சித்தனை பொய் சொல்லி பணத்தை அடையணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா போட சொல்கிறேன். உனக்கு அது பணம், எனக்கு அது பேப்பரு. புரியுதா? நீ கண்ணை மூணினா உனக்கு தெரிகிற அந்த 500 100 அது உனக்கு பணமாக தெரியும். என்ன? எனக்கு அது பேப்பரு தான் கண்ணுக்கு. இன்றைக்கி நான் போய் உட்காந்துனா கூட அவன் அந்த பேப்பருக்கு தான் எனக்கு தானமாக கொடுப்பான். அது அவனோட கர்மா தீர்க்குறான். புரியுதா? நீ என்கிட்ட வாங்கி போகிற அப்படின்னா என்னோட கர்மா இல்லை, யாரோ ஒருத்த போட்டாங்க பாரு பிச்சை, அவங்களோட கர்மாவை நீ 1 டபுள் ஏற்றும் போகிற. நல்லா புரிஞ்சுக்கோ. அந்த கர்மா தின்னா நீ எத்தனை போய் இன்னொருத்தருக்கு தானம் பண்ணு. எப்போ என்றைக்கு நீ அதை பேப்பர்னு நினைக்கிறோ அன்றைக்கி தான் நீ அந்த சித்தனை உணர முடியும். அது என்றைக்கு உன் மனசில் பணமாக தெரியுதோ அன்றைக்கி வரைக்கும் நீ கடவுளையும் பார்க்க முடியாது, உன் மனசையும் உணர முடியாது, சத்தியமாக அந்த சித்தனையும் அடைய முடியாது. உனக்கு அழிவு தான். புரியுதா? என்கிட்ட வரேன்னா உண்மையர் பொய்ன்னு வந்தேன்னா நீ 2 மாதம் இல்லை, 4 மாதம் இல்லை, 10 மாதம் வரைக்கும் நீ தின்னலாம். யார்கிட்டேருந்து? அவங்ககிட்டேருந்து தின்னலாம். என்கிட்டேருந்து இல்லை. அவன் போடுறான் பார் பிச்சை கோடி பேர் எனக்கு இந்த வேலை பண்ணி கொடு சாமி, உங்கள்கிட்ட நான் நீ கேட்குறல 4000ன்னு, அந்த 4000 5000 போடுறான் பார்த்தியா? அதில் ஒரு 100 ரூபாய் நிற்கிது பார், அந்த 100 ரூபாய் தான் உனக்கு பிச்சை போடுறேன். ஏன் பிச்சை கிடையாது, ஏன் மனம் கிடையாது. நான் உனக்கு பிரிண்ட் வச்சுன்னு இல்லை, நான் உனக்கு மிஷின் வச்சுன்னு இல்லை. நல்லா அர்த்தமாக நிற்கோ. நீ அவங்களோட கர்மாவை தான் நீ ஏற்றணும் போகிற. அந்த கர்மாவுக்கு நீ உண்மையாக இருக்கணும்ல. நீ இந்த சித்தனையும் இங்கே வர தெய்வங்களையும் பொய் சொன்னீங்கன்னா அது அழிவு உண்மைத்தான். இது சத்தியமான ரீதி இந்த பிரபஞ்சத்து மேலே ஆன. புரியுதா? என்றைக்குமே உண்மையாக இருந்துன்னா உனக்கு நீ பண்ணுற புண்ணியம் 7 ஜென்மத்தை அடையும். அதே நீ பண்ணுற கர்மா அதே 7 தலைமுறையும் உன் குடும்பத்தை அழிக்கும். நீ கெட்டதை பண்ணால் உனக்கு கெட்டதான் நடக்கும், நீ நல்லதை பண்ணால் நல்லது தான் நடக்கும். இது சத்தியமான வார்த்தை. பாத்தியா? பாத்தியா? அந்த பைரவன் ஆப்ரேஷன் போய்க்கிறான், இந்த பைரவி கோபத்தில் கருவோடு நிற்கிற. இதுதான் உண்மை. நான் சொன்ன விஷயம் இது தான். புரியுதா? பார். அதே ரீதி அந்த பைரவன் எங்கே உட்காந்துனா அதே பைரவி அதே ரீதி. அதுக்கு அர்த்தம் என்னாலும் உன்னால் உணர முடியாது, என்னால் உணர முடியும். நான் தான் சொல்கிறேன், நான் மனுஷனை நான் நம்புறதில்லை. புரியுதா? பட்சிகளை நம்புவேன். என்னை உணர்ந்தா நல்லா இருப்பேன், என்னை உணரலைன்னா எனக்கு நீ கமெண்ட் பண்ண அது அழிவு உனக்கு தான். எனக்கு தப்பா. நான் சொல்கிறேண்ணே, குடியிலே தள்ளி விட்டு போ, குடிச்சா பாரு, இல்லையா விட்டு போய்க்கினே கட் பண்ணி